ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்தையும் இந்த ப்ரோக்ராமை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த ப்ரோக்ராமை பிரேசாங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ப்ரே சாங் பண்ணீங்க. நம்ம எல்லாரும் எழுமணின்னு ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணிடலாமா? God provides every day and every night. God provides, Jesus is the bread of life. Jesus said, come to me, come to me, come to me, trust in me, you will see, I will give you all you need. God provides every day and every night. God provides, Jesus is the bread of life. Never hungry, never dry, never dry, never dry. Living water, life so bright. Jesus gives us hope and light. God provides every day and every night. God provides, Jesus is the bread of life. God provides every day and every night. God provides, Jesus is the bread of life. God provides, Jesus is the bread of life. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஆக்ஷன் சாங் பண்ணீங்க. இப்போ நம்ம ஏசப்பாவை வர்ஷிப் பண்ண போறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெடியாக இருக்கீங்களா? நம்ம எல்லாம் வர்ஷிப் பண்ணிடலாமா? ஆமென். எதை சொல்லி பாடினோம்? கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. கரத்தட்டி பாடிவே சொல்லுமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. கரத்தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே? கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. கரத்தட்டி பாடி எல்லாம் செய்து. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே?
ரஃபா யெகோவா ஷாலோம் ஓ ஓ யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ரஃபா யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன் யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன் எல்சடாயின் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனா என்னை என்றும் நடத்தினீங்க எவனேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவன் என்னை என்றும் தாங்குவீங்க சொல்லுவோமா எல்சடாயின் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனா என்னை என்றும் நடத்தினீங்க எவனேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவன் என்னை என்றும் தாங்குவீங்க எல்லாம் சேர்ந்து யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ரஃபா யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடி யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன் எல்லோகிமும் நீங்க தாங்க எங்கும் உள்ள தேவன் எந்த நாளும் பாடுவேங்க இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் இன்றும் என்றும் பாடு சொல்லுமா எல்லோரும் ஓ இங்கும் உள்ள தேவன் எந்த நாளும் பாடுவேங்க இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் இன்றும் என்றும் பாடுவேங்க யெகோவா ஷாலோம் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ரஃபா யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா ரூவா யெகோவா ரஃபா யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்னை சொல்லி பாடிடுவேன் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன் யெகோவா தேவனுக்கு யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் ஆமென் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன் கரம் தட்டி பாடிடுவேன் கரம் தட்டி பாடிடுவேன் கரம் உயர்த்தி பாடிடுவேன் கரம் உயர்த்தி பாடிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ப்ரேஸ் சாங் பண்ணிட்டோம், ஒர்ஷிப் பண்ணிட்டோம், ஆக்ஷன் சாங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டோரி டைம். இப்போ நம்ம எல்லாம் ஸ்டோரி கேட்க போலாமா? பிரைஸ் லார்ட் குட்டீஸ், மீண்டுமா இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் அண்ணன் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் இந்த வாரம் நாம் என்ன ஸ்டோரி கேட்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாரம் வாரம் ஆண்டவருடைய நாமங்கள், ஆண்டவருடைய பெயர்களை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ சர்ச்சில் வந்து எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லாமல் ஆண்டவருடைய ஒவ்வொரு நாமங்களையாக சொல்லி நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நல்லவரே நமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே நமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே நமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஆண்டவருக்கு நிறைய பேர் உண்டுல, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, அந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அதை நம்ம சொல்லி வந்து ஆண்டவரை துதிக்கலாம். அப்படி நம்ம சொல்லி துதிக்கிறப்போ யெகோவா ஷாலோம்னா என்ன, யெகோவா ஷம்மானா என்ன, யெகோவா ஈரேனா என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால வாரம் வாரம் அவருடைய நாமங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம். ஓகே, ஸோ அப்படி இந்த வாரம் ஆண்டவருடைய நாமத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனம் நம்ம இப்போ எல்லாருமே சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாருமே ஓடி போய் உங்களோட பைபிளை எடுத்துட்டு வந்து உட்காருங்க பார்ப்போம். ஆதியாகமம் 22:14வது வசனம் எல்லாரும் எடுத்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா கூட சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிப்போம்.
ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதங்களிலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது இப்போ அதுல அந்த முதல் லைன் இருக்கிறதுல எல்லாரும் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான் அப்படின்றது தான் அந்த வசனம். ஸோ யெகோவா ஈரே அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ்ல கர்த்தருடைய பர்வதங்களிலே பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு அர்த்தம். கர்த்தருடைய பர்வதங்களிலே பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு அர்த்தம். அதே இங்கிலீஷ்ல the God will provide, the God will provide அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுக்கு ரிலேட்டடான அந்த ஸ்டோரி, இந்த அதிகாரம் எந்த கதையை சொல்லுது அப்படின்றது தான் இப்போ நாங்கள் பார்க்க போறோம். ஸோ ஸ்டோரி டைம், எல்லாரும் அட்டென்ஷன்ல உட்காருங்க பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஸ்டோரி கவனிக்க போறோம். ஆபிரகாம், எல்லாத்துக்குமே ஆபிரகாம் தெரியும் இல்லையா? ஸோ லாஸ்ட் வீக் கூட பார்த்தோம். கிட்டத்தட்ட 99 வயசு இருக்கிறப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஒரு குழந்தைய தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 99 வயசு இருக்கிறப்போ. ஓகே, சோ அப்படி இருக்கிறப்போ ஆண்டவர் வந்து வாக்கு பண்ணாரு. அதே மாதிரியே ஆண்டவர் அவருக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் பிளஸ் பண்ணி ஆண்டவர் கொடுத்ததுதான் யார அப்படின்னா ஈசாக்கு, ஐசக்க வந்து ஆண்டவர் கொடுத்தாரு. ஓகே, சோ இப்போ ஐசக்க வந்து ரொம்ப, அதுவும் யோசிச்சு பாருங்க, 99 வயசுல பிறந்த பையன், எவ்வளவு சந்தோஷமா அந்த பையனை வந்து கேரி பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஆண்டவர் வந்து சொல்றாரு, எனக்காக நீ என்ன பண்ணு, இந்த ஈசாக்க பலி கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. ஓகே, இது கேட்டதும் ஆபிரகாமுக்கு ஷாக் தான். ஆனா என்ன பண்றாரு, டக் டக்குன்னு அவரோட மைண்ட் செட் எல்லாம் ஓகே பண்ணிட்டு, ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, இது கேட்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தாலும் நான் அதுக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஆபிரகாம் அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு ஈசாக்க வந்து எங்க கூட்டிட்டு போறாரு, மலை மேல கூட்டிட்டு போறாரு பலி கொடுக்கறதுக்காக. ஓகே, ஸோ அதே மாதிரி மலை மேல கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறப்போ ஈசாக்கு வந்து டவுட் ஆயிடுச்சு. நீ நம்ம பலி கொடுக்க போறேன்னு சொன்னீங்கல்லப்பா, அப்பா இங்க நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே, ஆடே இல்லையே, நம்ம கிட்ட வுட் இருக்கு, நம்ம கிட்ட வுட் இருக்கு, ஃபயர் பண்றதுக்கு எல்லாமே நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கிறோம், ஆனா நம்ம கிட்ட ஆடு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆபிரகாம் வந்து சொல்றாரு, கர்த்தருடைய பர்வதங்களிலே பார்த்து கொள்ளப்படும், ஆண்டவரே வந்து நம்மளுக்கான ஆடை வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லிடுறாரு. ஓகே, இதை கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஈசாக்கும் கூட போறான். பார்த்தா மலை உச்சிக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஈசாக்க வந்து இந்த ஆபிரகாம் கெட்டுறாரு. எதுக்கு? பலி கொடுக்கறதுக்காக. ஓகே, இப்படி கெட்டுறதை பார்த்த உடனே சரி பலி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு பார்த்தா அவரோட பாக்கெட்ல வச்சிருந்த நைஃப் எடுத்து ஆண்டவருக்கு பலி கொடுக்கிற மாதிரி அந்த கத்தியை தூக்குறாரு. ஓகே, கரெக்டா குத்த போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, தூதனானவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாமே நிப்பாட்டு, நீ இப்போ என் மேல அன்பா இருக்கு, எவ்வளவு அன்பா இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஈசாக்குக்கு பதிலா ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, வேற ஒரு ஆடை வந்து அனுப்பி வைக்கிறாரு. இங்க மலை மேல ஏறும் போதே ஈசாக்கு கேட்டிருப்பான், ஆடு எங்க, ஆண்டவரே அதை ஆடை வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு, ஆண்டவர் அதை பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரியே இப்ப நடக்குது. ஒரு முள் செடிக்கு நடுவுல அதோட ஆடோட கொம்பு மாட்டிட்டு இருக்குது. ஓகே, மாட்டிட்டு இருக்கிறப்போ அந்த ஆடை கூட்டிட்டு வந்து ஈசாக்குக்கு பதிலா அந்த இடத்துல யாரை பலி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடை பலி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி தான் நம்மளுடைய பரமபிதாவும் இயேசுப்பாவை நம்மளுக்காக விட்டு கொடுத்தாரு. அப்படிதானே? அவருடைய சொந்த குமாரன். இப்போ ஆபிரகாமுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும், அவருடைய நேசகுமாரன் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை நேசிச்சதுனால அந்த இடத்துல ஆடு மாதிரி நம்மளுடைய இயேசுப்பாவை வந்து பலி கொடுக்க அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இது இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா the God will provide, கர்த்தருடைய பர்வதங்களிலே பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இனிமே வந்து நம்ம சர்ச்ல பிரேயர் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் துதிப்போம் அப்படின்னு சொல்றப்போ யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி எல்லா குட்டீஸும் சத்தமா சொல்லணும். ஓகே, சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், அண்ணா பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருப்பேன். ஓகே, ஸோ யெகோவா ஈரே அப்படின்னா என்ன? the God will provide, கர்த்தருடைய பர்வதங்களிலே பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுல இருந்து நம்ம கத்துக்கிறது என்னது? ஆபிரகாமுக்கு அதை கேட்கறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், அவர் செய்ய போற விஷயம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவருக்கு வந்து என்ன பண்ணாரு, அவர் அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு இல்லையா? ஸோ அந்த கீழ்ப்படிதலும் நம்ம இதுல இருந்து கத்துக்கிற ஒரு சூப்பரான விஷயம். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம அந்த மனப்பாட வசனத்தை இன்னொரு வாட்டி வாசிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து அண்ணா கூட வாசிங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், அதனாலே
கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஓகே, ஸோ என்ன நம்ம இன்னைக்கு படித்தோம்? யெகோவா ஈரே அப்படின்னு படித்தோம். கர்த்தருடைய பர்வதங்களிலே பார்த்து கொள்ளப்படும், தி காட் வில் ப்ரொவைட் அப்படின்னு படித்தோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். காட் பி வித் யூ ஆல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெஃப்ரி சூப்பரான ஸ்டோரி சொன்னாங்கல்ல. நெக்ஸ்ட் வீக் நம்ம ப்ரேஸ் பண்ணுவோம். என்ன சொன்னோம்? யெகோவா ஈரே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெமரி வாஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு நீங்கள் சொல்கிற ரெக்கார்ட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. புது ஸ்கூலு, புதிய கிளாஸு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் இந்த வருஷம் நல்லாயிருக்கும். சரி, நம்ம தான் ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு வந்திருக்கோம். புது ஸ்கூலு, என்னெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வர போகிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க எனக்கு. ஒரு ஃப்ரெண்டு கிடையாது, 10 ஃப்ரெண்ட்ஸ் வேணும் எனக்கு. 10 ஃப்ரெண்ட்ஸை வச்சு நல்லா விளாட்லாம், என்ஜாய் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். சரி, யாரெல்லாம் வராங்கன்னு பார்ப்போம். நோட்டு இல்லையே. சரி, புக்கு தான் இல்லை, இதையாச்சும் எடுத்து படிப்போம். ஏய், பயங்கரமா மொபைல் வச்சு ஸ்டைலாக வரனேடா. பெரிய பணக்காரனாக இருப்பான் போல. இவனும் நம்ம ஃப்ரெண்டாக்கிற வேண்டியதான். ஹாப்பியாக நல்லா ஓடும். நான் ஓவரா பந்தா காமிக்கிறான். சரி சரி, வரட்டும். ஹாய் ஜெய், உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வேணும்னு ஆசையாக இருக்குதோ? ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். நம்ம வீட்டிலலாம் எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம், அதே மாதிரி கிளாஸில் ஹாப்பியாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸு நம்மளுக்கு முக்கியம்ல. சும்மா இல்லாட்டி போர் அடிச்சிருமே. என்ன ஜெய், நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு எப்பயும் ஜாலியாக நேரம் போகணும்ப்பா. நல்லா பாஸியாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும். ஸ்டைல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்னால், நல்லா பந்தா பண்ணணும், நல்லா சேட்டை பண்ணணும், ஸ்டைலாக இருக்கணும். கிளாஸ் ரூமில் பேப்பர் தூக்கி போட்டு விளாடுவோம், பென் ஃபைட் விளாடுவோம், அடிப்போம். அப்படி இருந்தால் தான் கிளாஸ் மாதிரியே இருக்கும். ஆமாம் ஆமாம், ஸ்டைலாக இருந்தால் தான் நான் கேங்காக சுற்ற முடியும். பணக்காரனாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறானே. ஏ ஜெய், ரொம்ப பந்தா பண்ணுறவங்களாம் நம்மளுக்கு ஆகாது ஜெய். அவங்க பந்தா போட்டு நம்மளை வேலையாக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கணும். அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நம்ம எப்போவுமே செஞ்சுட்டே இருக்கோம். அவங்க பின்னாடியே போயிட்டே இருக்கணும், அவங்கள புகழ்ந்துட்டே இருக்கணும். அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். ஆமாம் ஆமாம், நம்மளுக்கு இந்த மாதிரி அதிகாரம் பண்ணுறவங்களெல்லாம் பிடிக்காது. ஒரு சமோசா வாங்கிட்டோ, ஒரு டீ வாங்கிட்டோ, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டோன்னு நம்மளை கஷ்டப்படுத்துவான். நம்மளுக்கு இன்டர்வெல்லில் ஜாலியாகவே இருக்காது. நம்மளுக்கு எப்போவுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும். நம்ம படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துக்கிட்டா போதும். நம்ம படிக்க தானே வந்திருக்கோம். ரொம்ப பாஸியாக இருக்கவங்க நம்மளுக்கு கெட்ட பழக்கத்தெல்லாம் சொல்லி கொடுக்குவாங்க. நம்ம கெட்டு போக வந்திருக்கோம், நல்லா படித்து பெரிய ஆளாக தானே வந்திருக்கோம். ஏதோ கொஞ்சம் ஜாலியாக இருந்தது, அவன் பின்னாடி போக முடியுமா? என்ன வந்தால் வாங்க போங்கன்னு சொல்லிக்கலாம். ரொம்ப திக் ஃப்ரெண்டாலாம் சேர்த்துக்க கூடாது. அப்போ இவன் சூட் ஆக மாட்டான்னு சொல்கிறீங்களா? ஹாய் ஹாய். இது யாரா சாதாரணமாக இருக்கிறாங்க? இந்த அலட்டாலும் பண்ணட்டாலும் இல்லையே. பார்ப்போம் பார்ப்போம், யாரா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்போம் பார்ப்போம். ஜெய், ஏன் நீ சிரிக்கிறார்? ஜெய், உனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட்டே ஆகாது. ஒரு சேட்டையும் பண்ண மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. ஆமாம், அமைதியான பொண்ணு தான். அவள் உண்டு, அவள் வேலை உண்டுன்னு இருக்கிறா. எனக்கு என்னமோ குட் ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு தெரியுது. உம்முனே இருந்தால் உனக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல. படிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி நல்லா இருக்குமா? அப்படியா? ஒன்றுக்கும் உதவ மாட்டாளா? அப்பா நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா. நமக்கெல்லாம் எப்பவும் ஆக்டிவாக இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோ, நம்மளுக்கு ரவுண்டிசம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும். அப்போ தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். ரொம்ப அமைதியாக இருந்தால் போர் அடிக்குமோ? என்ன அமைதியாக இருந்தால் என்ன, நல்லா தானே படிக்கிறாங்க, எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லை. இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமே. ஓஹோ, அவங்க எந்த கெட்ட பழக்கமும் போக மாட்டாங்களா? ஓ, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்களோ?
அதான் நான் கவனிச்சேன், ஒழுங்காக படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. ஓகே ஓகே, நீங்கள் சொல்கிற ஐடியாவும் நல்ல ஐடியாவும் தான். நம்மளுக்கு ஜாலியாகவும் இருக்கணும், தாழ்மையாகவும் இருக்கணும். நமக்கெல்லாம் ஜெபிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலே போதும். நான் சொல்கிறது உனக்கு நல்லதுக்கு தான். ஏய் சுசி, இன்னைக்கு என்ன நீ சாப்பாடு கொண்டு வரலையா? என்ன நீ இன்னைக்கு சாப்பிடலையா? இன்னைக்கு என் லஞ்ச் கெட்டு போயிடுச்சு. கெட்டு போயிருச்சா? ஆமா. ஆனா நீ என்ன செய்ய போற சாப்பாட்டுக்கு? இன்னைக்கு சாப்பாடு அவ்வளோதான். இப்போ நம்ம 2 பேரும் லஞ்ச் ஷேர் பண்ணிக்கலாமா? வேண்டாம். ஏய் ஜெய் ஜெய் ஜெய், என்ன உன் சாப்பாடை கொடுக்குறேன்னு நினைக்கிற? அவங்களுக்கு நீ தானமாக கொடுத்துட்டேன்னா உனக்கு பசிக்குமே. உனக்கு பசி தான் தாங்க முடியாதே. அவங்க சாப்பாடு கெட்டு போச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது சரிதான். எனக்கு பசி எடுத்துருந்துன்னா தாங்கவே முடியாது. நீ சாப்பிடாம அரைகுறை வயிற்றுல இருக்கிறது எனக்கெல்லாம் பிடிக்காது. என்னமோ நான் சொல்கிறேன், உன் மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை. என்னமோப்பா, உன் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறனால சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், என்ன நீ ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணுற. அவள் எப்படி போனா நம்மளுக்கு என்ன? அவள் சாப்பிட்றா இல்லைன்னா சாப்பிடாம போகிறா, நம்மளுக்கு என்ன? நம்ம வயிற்ற நிறைப்போம்ப்பா. ஜெய், இது நல்லா இருக்கா? நீ மட்டும் சாப்பிட்லாமா? சுசியும் இன்னைக்கு பூரா சாப்பிடவே இல்லை. அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்து நீனும் கொஞ்சம் கொடுத்து சாப்பிட்லாம்ல? ஆமாம், இல்லை பசியோடு இருப்பாள். நான் கொஞ்சம் சாப்பிட்றதுலையும் அவள் கொஞ்சம் சாப்பிட்றதுலையும் ஒரு குறைச்சலும் இல்லை. அவளுக்கும் கிடைக்கும், எனக்கும் கிடைக்கும். எனக்கு இது பெஸ்ட் ஐடியாவாக தோணுது. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குது. ஓ, இப்படி தான் நம்ம குட் ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கணுமா? சுசி, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். வெரி குட், ரைட் சாய்ஸ். சாப்பிடு, நல்லா நன்றி. வெல்கம், நல்லா சாப்பிடு. எப்படி இருக்குது? டேஸ்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். ஷேர் பண்ணி சாப்பிடல, எவ்வளோ சந்தோஷம்ப்பா. நம்ம எல்லாருக்கும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் கெனடி அங்கிள் தந்தாங்க. ஓகே, இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச கிரியேஷன் கேர் பார்க்க போகிறோம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேவ் என்வியரான்மெண்ட். அதாவது நமக்கு என்வியரான்மெண்ட் டே என்னைக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? யோசிக்கிறீங்களா? ஜூன் 5 தான் நமக்கு வந்து என்வியரான்மெண்ட் டே, வேர்ல்டு என்வியரான்மெண்ட் டே. ஓகேவா? சரியா, நம்ம இந்த டாபிக் வந்து என்ன அப்படின்னா சேவ் என்வியரான்மெண்ட். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வரதுல இருந்து தான் நம்ம வந்து சேவ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம இந்த என்வியரான்மெண்ட்டை சேவ் பண்ண என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம பார்த்த மாதிரி சேவ் பிளான்ட், அப்புறம் சேவ் ட்ரீஸ், இது எல்லாமே எதுக்கு கீழே வந்துடும் அப்படின்னா சேவ் என்வியரான்மெண்ட் கீழே வந்துடும். இது போக நம்ம இப்போ இன்றைக்கி புதுசாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம பயன்படுத்துகிற சில பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் அண்டு பாலித்தீன், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக் கூட ரீயூஸ் ஆகும், ரீசைக்கிளும் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளால் பாலித்தீனை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஏன்னா அது மக்கும் தன்மை வந்து அதுக்கு குறைவு. அதோட ஆயுட்காலம், மக்கும் ஆயுட்காலம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து பெரும்பாலும் பயன்படுத்துவதை நம்ம கொஞ்சம் வந்து தவிர்க்கலாம். அது போக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து சேனல் பை, அதுக்கப்புறம் நமக்கு இப்போ வந்து சமீபத்தில் தமிழக அரசு கூட நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, ஒரு 10 ரூபீஸ் காயின் போட்டால் மஞ்சப்பை, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நம்ம வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அந்த கம்ஃபர்ட் பாட்டில்லாம் இருக்கும்ல, அதிலெல்லாம் அழகாக அதை கட் பண்ணி குட்டி குட்டியாக நம்ம வந்து செடி வளர்க்கலாம். நம்ம ஸ்ப்ரவுட் வளர்க்க அதெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து ஹோட்டல்லேருந்து பிரியாணி பாக்ஸ் வாங்கிட்டு வருவோம்ல, அதில் கூட நம்ம வந்து ஸ்ப்ரவுட் வளர்க்குறதுக்கு சின்ன சின்னதாக அதில் பிளான்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, அந்த பட்ரோஸ் செடி, அந்த மாதிரி குட்டி குட்டியாக லைட்டாக அந்த தண்டு வச்சதுமே வளரும்ல, அந்த மாதிரி செடியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து என்வியரான்மெண்ட்டை சேவ் பண்ணணும், சேவ் பண்ணி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும். அது போக
போக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்டரை சேவ் பண்ணணும். நம்ம வீட்டில் ஏற்கனவே நம்ம வாட்டர் எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிற செக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் மறுபடியும் ஒரு இது பண்ணணும். நம்ம வந்து குளிக்கும்போது சரி, நம்ம முகம் கழுகும்போது அப்படிலாம் டேப்பை நல்லா திறந்து விட்டுட்டு எல்லாமே பண்ணாமல் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான தண்ணியை மட்டும் எடுத்துட்டு நம்ம அந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் மொட்டை மாடி இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு சின்ன கார்டன் பண்ணலாம். அதுவுமே நமக்கு வந்து நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான். அது போக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீகிள் நம்ம போன மந்த் பார்த்த மாதிரி தான், நம்ம ஸ்கூட்டி யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து நடந்து போகலாம், சைக்கிள் யூஸ் பண்ணலாம், பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஓகேவா குட்டீஸ்? இந்த தகவல்லாம் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த செக்ஷனில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்கள் டாபிக் பிடிச்சிருந்தா சேவ் என்வாயன்மெண்ட். ஓகே, இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச குயிஸ் சொல்ல போகிறேன். இப்போ ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போவும் நாம் போன வார்த்தைக்குள்ள கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், எல்ஷிடா என்றால் அர்த்தம் என்ன? ஆன்சர் சர்வ வல்லமை உள்ள தேவன். செகண்ட் கொஸ்டின், எரிக் லிடில் எத்தனை மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு சாம்பியன் பட்டம் பெற்றார்? ஆன்சர் 400 மீட்டர். தேர்ட் கொஸ்டின், எரிக் லிடில் எந்த தேசத்திற்கு மிஷனரியாக ஊழியம் செய்தார்? ஆன்சர் சைனா. ஃபோர்த்து கொஸ்டின், ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஏசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலரோட பெயர்களையும் வந்து நாங்கள் வருஷப்படுத்தி எழுதுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அதோட ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாமா? ஆன்சர், முந்தினவன் பேதுரு, அவன் சகோதரன் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பத்தலமெயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேவு, லெபேவு என்னும் மறுநாமம் உள்ள ததைவு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத். ஆன்சர் சர்ப்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குட்டீஸ். என்ன குட்டீஸ், இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதுலேருந்து கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யெகோவா ஈரே என்றால் அர்த்தம் என்ன? செகண்ட் கொஸ்டின், கடற்கரை மணலை போல பெருகுவாய் என்று கர்த்தர் யாருக்கு சொன்னார்? தேர்ட் கொஸ்டின், இந்த வாரம் கிரியேஷன் கேரின் டாபிக் என்ன? ஃபோர்த்து கொஸ்டின், ஜென்ரலான ஒரு கொஸ்டின் தான். ஆவியின் கனிகள் மொத்தம் எத்தனை? அதை நீங்கள் எங்களுக்கு வரிசைப்படுத்தி எழுதி அனுப்புங்க. என்ன குட்டீஸ், இதோட ஆன்சர்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், குவிஸ்குள்ள ஆன்சர்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பப்பட் சாங் பார்க்க போகிறோம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் இன்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா
பப்பட் டான்ஸ் நல்லா இருந்துச்சுல? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ப்ரோக்ராமோட நெக்ஸ்ட் வீக் நாங்கள் உங்களை வந்து மீட் பண்ண போகிறோம். Until then, bye bye.